இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக சதீஷ் ராஜகோபால். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். தங்கள் அரசின் கடந்த 12 ஆண்டுகால ஆட்சி நம்பிக்கை, வளர்ச்சி மற்றும் பொதுநலனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. பதவியை ராஜினாமா செய்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை. சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அறிவிப்பு. பேரிடர் மேலாண்மைக்காக 1000 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு முன்னெச்சரிக்கையாக வழங்கியுள்ளது. அமைச்சர் செங்கோட்டையன் அறிவிப்பு. மின்வெட்டு தொடர்பாக மின்னகத்தின் மூலமே புகார்கள் பெறப்பட்டு உடனடி நடவடிக்கை எடுத்து வருகிறோம். மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அறிவிப்பு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் உறுதி. பாமக தலைவர் அன்புமணி அறிவிப்பு. தான் விரும்பினால் 2 அல்லது 3 வாரங்கள் குண்டுவீச்சில் ஈடுபட்டால் ஈரானிடம் எதுவுமே மிச்சம் இருக்காது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். தங்கள் அரசின் கடந்த 12 ஆண்டுகால ஆட்சியின் நம்பிக்கை, வளர்ச்சி மற்றும் பொது நலனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தனது சமூக வலைதள பக்கத்தில் அவரது 12 கால ஆட்சியின் சாதனை குறித்து பதிவிட்டுள்ளார். அதில் தங்கள் அரசின் கடந்த 12 ஆண்டுகால ஆட்சி நம்பிக்கை, வளர்ச்சி மற்றும் பொது நலனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். 140 கோடி சக குடிமக்களின் ஆசீர்வாதங்களுடனும் விவசாய சகோதர சகோதரிகளை மேம்படுத்துவதில் தாங்கள் அயராது உழைத்துள்ளதாக குறிப்பிட்டார். இந்த அயராத முயற்சிகளின் விளைவாகவே இந்திய நாடு உலக அரங்கில் ஒரு புதிய அடையாளத்தை பெற்றுள்ளது என்று தெரிவித்தார். வளர்ந்த இந்தியா என்ற உறுதியை நனவாக்க சேவை, நல்லாட்சி மற்றும் செழிப்பு எனும் இந்த பாதையில் அயராது தொடர்ந்து முன்னேறுவோம் என்று கூறினார். பதவியை ராஜினாமா செய்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தொடங்கி உள்ளதாக சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தாவேக அரசுக்கு ஆதரவளித்த அதிமுக 21 சட்டமன்ற உறுப்பினர்களின் வருத்தத்தை ஏற்று எடப்பாடி பழனிசாமியின் பரிந்துரையின் பேரில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தெரிவித்தார். மேலும் பதவியை ராஜினாமா செய்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து வருகின்ற ஜூன் 18ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் சட்டப்பேரவை கூட்டம் தொடங்க உள்ளது என்று தெரிவித்தார். பேரிடர் மேலாண்மைக்காக 1000 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு முன்னெச்சரிக்கையாக வழங்கியுள்ளது என அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னை எழிலகத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பருவமழை பாதிப்புகளை எதிர்கொள்ள தமிழக அரசு தயார் நிலையில் உள்ளது என்று தெரிவித்தார். பத்திரிகையாளர்களை சந்தித்து அவர்கள் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்வதை காட்டிலும் செயல் வடிவில் அவர்களது திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகிறது என்றும், சிறந்த ஆட்சியை தர துறை வாரியாக முதலமைச்சர் ஆய்வு செய்து வருவதாகவும் தெரிவித்தார். பேரிடர் மேலாண்மைக்காக 1000 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு முன்னெச்சரிக்கையாக வழங்கியுள்ளது என்று கூறினார். ஜாதி சான்றிதழ், ரேஷன் கார்டு, முதியோர் உதவித்தொகை ஆன்லைனில் விண்ணப்பித்தால் 5 நாட்களுக்குள் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார். மாரிதாஸ் என்ன விதிகளின் கீழ் கைது செய்யப்பட்டு இருக்கிறார் என்று தனக்கு சட்ட ரீதியாக தெரியவில்லை என்றும், பத்திரிகை சுதந்திரம் என்பது தனிப்பட்ட விமர்சனங்கள் இல்லாமல் மக்கள் வளர்ச்சி பணியில் இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். எல்லாம் நம்முடைய வருவாய்த்துறையில் என்னென்ன பணிகள் தேங்குகிறது, விரைந்து மக்களுக்கு எப்படி செயல்படுத்துவது என்பதை பற்றி ஆய்வு செய்வதற்காக இந்த கூட்டம் இங்கே கூட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மக்களுக்கு தேவை ஜாதி சான்றிதழ் விரைந்து கிடைக்கப்பட வேண்டும் என்பதுதான். அது எந்த முறையிலே அது மாற்றப்பட வேண்டும் நிரந்தரமாக என்பதற்கு முடிவுகள் மேற்கொள்ளுகிறார். அதேபோல தங்களுடைய பெரம்பூரில் மின்வெட்டு 40 நிமிடங்களில் சரி செய்யப்பட்ட போதிலும் சிலரின் தூண்டுதல் காரணமாகவே அங்கு போராட்டம் நடத்தப்பட்டதாக மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை கிண்டியில் மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மின்சாரத்துறையில் கட்டமைப்பு போதுமானதாக இல்லை என்றும், சோலார் மின் உற்பத்தியில் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு பின்தங்கியுள்ளது என்றும் தெரிவித்தார்.
சோலார் மின் உற்பத்தியை அதிகரிக்க அடுத்த 2 வாரங்களில் புதிய கொள்கை அறிவிக்கப்படும் என்று கூறினார். மின்வெட்டு எதனால் ஏற்படுகிறது, எவ்வளவு நேரத்தில் சரி செய்யப்படுகிறது என்பதை வெளிப்படையாக தெரிவிக்க உள்ளதாக கூறினார். மேலும் ஃபியூஸ் கெரியர் பிடுங்குவோர் சிலரை சிசிடிவி அடிப்படையில் கைது செய்தும் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்தார். பெரம்பூரில் மின்வெட்டு 40 நிமிடங்களில் சரி செய்யப்பட்ட போதிலும் சிலரின் தூண்டுதல் காரணமாகவே அங்கு போராட்டம் நடத்தப்பட்டதாக குற்றம் சாட்டினார். மின்வெட்டு தொடர்பாக மின்னகத்தின் மூலமே புகார்கள் பெறப்பட்டு உடனடி நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். இவ்வளவு தூரம் வெளிப்படையா பேசினதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சோலார் கொடுக்குறப்ப இவ்வளவு பர்சன்டேஜ் கொடுன்னு கேட்டுட்டு இருந்தாங்கன்னு சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வெளிப்படையா சொல்லியிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் நிறுத்துறதுக்காக தான் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, இனிமேல் சோலார் கண்டிப்பாக நம்ம வெப்சைட்டில் வெளிப்படையாக யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த வெப்சைட் ஒரு சில நாட்களில் அது டெஸ்டிங் ப்ராசஸ் இருக்குது, நம்ம லான்ச் பண்ணிவிடுவோம். யார் வேணாலும் வாங்கலாம். இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் எடுத்திருக்காங்களோ அதோட லோட் ஃப்ளோ ஸ்டடியை நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் அதிகமாக பிளாக் பண்ணிவிட்டு அவங்க இன்னும் மற்ற சிறு சின்ன வெண்டர்ஸ்க்கு விற்கிற பணிகள் இருக்காங்களோ அதெல்லாம் நம்ம ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் உறுதியளித்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜயை பாமக தலைவர் அன்புமணி சந்தித்தார். அப்போது சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் பாமக நடத்திய அனைத்து கட்சி தீர்மானத்தை முதலமைச்சர் விஜயிடம் அன்புமணி வழங்கினார். இதன் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்தி வருகின்ற சட்டசபை கூட்டத்தொடரிலேயே முதலமைச்சர் அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தாவேக்கு தேர்தல் அறிக்கையில் சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு எடுத்தால் தான் துல்லியமாக எடுக்க முடியும் என்று கூறினார். மேலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் உறுதியளித்துள்ளதாக தெரிவித்தார். தான் விரும்பினால் 2 அல்லது 3 வாரங்கள் குண்டுவீச்சில் ஈடுபட்டால் ஈரானிடம் எதுவுமே மிஞ்சி இருக்காது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஈரானுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருவதாகவும் இன்னும் ஓரிரு நாட்களில் நல்ல முடிவு கிடைக்கக்கூடும் என்றும் தெரிவித்தார். இஸ்ரேல் ஈரானால் தாக்கப்பட்டதால் அவர்களுக்கு பதிலடி கொடுத்துள்ளார்கள் என்றும் அதற்காக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிடம் குறை கூற முடியாது என்றும் கூறினார். தன் மூலமாக இருவரும் போரை நிறுத்திக் கொள்ள ஒப்புக்கொண்டதாக தெரிவித்தார். ஹார்முஸ் ஜலசந்திக்கு அருகே அமெரிக்க இராணுவத்தின் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது குறித்து பதிலளித்த அவர் விமானிகள் உள்ளனர் என்றும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் கூறினார். ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் குறித்து பதிலளித்த அவர் சக்தி வாய்ந்த ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு மிக அருகில் இருப்பதாகவும் தான் விரும்பினால் 2 அல்லது 3 வாரங்கள் குண்டுவீச்சில் ஈடுபட்டால் ஈரானிடம் எதுவுமே மிஞ்சி இருக்காது என்றார். தாம் குண்டுவீச்சு நடத்தினால் ஏராளமான மக்கள் கொல்லப்படுவார்கள் என்றும் அதை செய்ய விரும்பவில்லை என்றும் தெரிவித்தார். மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்றாக நிரூபிக்கப்பட்டது முற்றுகை என்றும் குண்டுவீச்சை விட முற்றுகைகள் மிகவும் வலிமையானவையாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி மையத்தை சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். விருதுநகர் மாவட்டத்தில் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி கலந்து கொண்டார். இதன் ஒரு பகுதியாக விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அத்திக்குளம் ஊராட்சிக்கு உட்பட்ட செங்குளம் பகுதியில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அங்கன்வாடி மைய கட்டிடத்தை சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். பின்னர் அங்கன்வாடியில் உள்ள குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்கியும் அவர்களிடம் கலந்துரையாடியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக், அரசு அதிகாரிகள், தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஜப்பானில் நடைபெற்ற 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற கோல்கீப்பர் சாவன்குமாரை விளையாட்டுத்துறை அமைச்சர் ஸ்ரேயசி சிங் பாட்னா விமான நிலையத்தில் வரவேற்றார். ஜப்பானில் ஜூன் 6ஆம் தேதி நடைபெற்ற 18 வயதுக்குட்பட்ட ஆசிய கோப்பை இறுதிப் போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றது. இதனைத் தொடர்ந்து பீகார் மாநிலம் பாட்னா விமான நிலையத்தில் இந்திய ஆண்கள் 18 வயதுக்குட்பட்ட ஹாக்கி அணியின் தங்கப்பதக்கம் வென்ற கோல்கீப்பர் சாவன்குமார் வருகை தந்தார். அப்போது பீகார் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஸ்ரேயசி சிங் வரவேற்றார். இது தொடர்பாக தங்கப்பதக்கம் வென்ற கோல்கீப்பர் சாவன்குமார் செய்தியாளர்களிடம் பேசிய போது பீகாரை பிரதிநிதிப்படுத்துவது தனக்கு பெருமை அளிக்கிறது என்றும் தனக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்தார். இதையடுத்து பீகார் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஸ்ரேயசி சிங் பேசியபோது பீகாரைச் சேர்ந்த குழந்தைகள் தேசிய அளவில் மட்டுமல்லாமல் சர்வதேச அளவிலும் பதக்கங்களை வெல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். விளையாட்டுத் துறையில் பீகார் இனி இளம் ஆண்கள் மற்றும் பெண்களின் ஆதரவை வழங்க அரசு உறுதி பூண்டுள்ளது என்றும் தெரிவித்தார்.
பிரதமர் மோடியின் 12 ஆண்டுகால பதவிக்காலம் நாட்டிற்கு பெருமைக்குரிய விஷயம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கங்கனா ரணாவத் தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் கங்கனா ரணாவத் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பிரதமர் மோடியின் 12 ஆண்டுகால பதவிக்காலம் குறித்து கேள்விக்கு பதிலளித்த அவர், இது ஒட்டுமொத்த நாட்டிற்கும் பெருமைக்குரிய விஷயம் என்று தெரிவித்தார். பிரதமர் பணியாற்றும் விதம் மற்றும் அவர் உலகின் மிகவும் பிரபலமான தலைவராக உருவெடுத்துள்ள விதம் ஆகியவற்றை பார்க்கும்போது இது அவருக்கு ஒரு ஆரம்பம் மட்டுமே என்று தான் நினைப்பதாக கூறினார். அவர் தொடர்ந்து, நம் நாட்டை இதே வழியில் வழிநடத்த வேண்டும், அவர் நீண்ட ஆயுளுடனும் நல் ஆரோக்கியத்துடனும் வாழ வாழ்த்துகிறோம் என்று தெரிவித்தார். கடந்த காலங்களில் கூட்டணியில் இருந்த காங்கிரஸை தற்போது அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் விமர்சிப்பது அநாகரிகம் என்று காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீவுத்துறை அமைச்சர் விக்னேஷ் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர், நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி கலந்து கொண்டு சில கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார். இதன் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி செய்தியாளர்களிடம் பேசிய போது, காங்கிரஸ் கட்சி 25 ஆண்டு காலம் திமுக கூட்டணியில் இருந்தபோது எந்தவித நிபந்தனையும் இன்றி ஆதரவு கொடுத்தது. ஆனால் தற்போது கூட்டணியில் இருந்து வெளியேறிவிட்டோம் என்பதற்காக அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவது தவறானது. இதனை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கண்டிக்க வேண்டும் என்று கூறினார். கூட்டணியில் இருக்க வரைக்கும் காங்கிரஸ் கட்சியும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களையும் ஆகா ஓகோன்னு புகழ்றதும், நாங்கள் கூட்டணியில் இல்லை அப்படிங்கிறதுனால எங்களை மிக மோசமாக விமர்சிக்கிறதும் சரியல்லைன்னு நான் நினைக்கிறேன். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய விமர்சனம் சரி, அதற்கு அவர் பயன்படுத்துகிற மொழியும் சரி, முழுக்க முழுக்க அநாகரிகமானது. இது இதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இதை தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கிறேன். இது காங்கிரஸ் கட்சி மீதான விமர்சனமாக மட்டும் பார்க்க முடியாது. காலம் காலமாக பாரதிய ஜனதா கட்சியில் உழைத்தாலும் ஓட்டாக மாறுவதற்கு எந்தவித முயற்சியும் பாரதிய ஜனதா கட்சி எடுக்கவில்லை என குரோம்பேட்டை மண்டல தலைவர் குமார் நடராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை குரோம்பேட்டையில் பாரதிய ஜனதா கட்சியின் குரோம்பேட்டை மண்டல சார்பில் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை புதிய இயக்கம் தொடங்குவதால் அதற்கு ஆதரவு தெரிவிப்பது குறித்து கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மண்டல தலைவர் குமார் நடராஜன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை புதிய இயக்கம் தொடங்க உள்ளதால் அண்ணாமலை பக்கம் நிற்கப் போவதாக ஒருமனதாக முடிவெடுத்தனர். இதன் பின்னர் குரோம்பேட்டை பாஜக மண்டல தலைவர் குமார் நடராஜன் செய்தியாளர்களிடம் பேசிய போது, தாங்கள் அனைவரும் அண்ணாமலைக்கு ஆதரவு கொடுப்பதாக முடிவெடுத்து உள்ளதாக தெரிவித்தார். காலம் காலமாக பாரதிய ஜனதா கட்சியில் உழைத்தாலும் சித்தாந்த ரீதியாக எவ்வளவு பாடுபட்டாலும் ஓட்டாக மாறுவதற்கு எந்தவித முயற்சியும் பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கவில்லை என்று கூறினார். அண்ணாமலை ஒரு திறமைசாலி, நேர்மையான ஒருவரை பாரதிய ஜனதா கட்சி இழந்துள்ளது என்றும், எந்த ஒரு மாநில தலைவரையும் அவர்களுக்கு பெரிய பொறுப்பை கொடுக்கும், ஆனால் அவருக்கு 18 மாதங்களாகியும் எந்த ஒரு பொறுப்பும் மரியாதையும் கொடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். குரோம்பேட் மண்டலை பொறுத்தவரையில் மையக்குழு என்பது முக்கியமானதாக கருதப்படும். மையக்குழுவில் உள்ள அனைவரும் ஒட்டுமொத்தமாக அண்ணாமலைக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறோம். அதே நேரத்தில் நிர்வாகிகள் மற்றும் அணிப்பிரிவு நிர்வாகிகள் பெரும்பான்மை 80%, 80%க்கு மேலாக அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவது என்று முடிவெடுத்திருக்கிறோம். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பதற்கு ஏற்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம் முதல்வர் வரக்கூடிய காலங்களில் சிறப்பாக ஆட்சி செய்வார் என்று தாவேக்கு தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் சாமுவேல்ராஜ் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர் சாமுவேல்ராஜ் முன்னிலையில் அதிமுக கவுன்சிலர் மந்திரமூர்த்தி தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் தாவேகாவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். அப்போது மாவட்ட செயலாளர் சாமுவேல்ராஜ் கட்சியில் இணைந்த அனைவருக்கும் சால்வை அணிவித்து வரவேற்றார். இதன் பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசிய போது, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பதற்கு ஏற்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம் முதல்வர் வரக்கூடிய காலங்களில் சிறப்பாக ஆட்சி செய்வார் என்று தெரிவித்தார். எனவே தாங்களும் எந்த பதவியையும் எதிர்பார்க்காமல் கட்சியில் இணைந்து செயல்பட பாடுபட உள்ளோம் என்று கூறினார். இதில் மாவட்ட பொருளாளர் சிவகுமார், மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிறைய பேர் அவங்க முன்னே இன்னைக்கு விஜய் கட்சியில இணைஞ்சிருக்கோம். இதுக்கு காரணம் கேட்டீங்கன்னா, முதல்வர் விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்னக்கூட்டி என்ன வாக்குறுதி கொடுத்தாரோ அதை கிட்டத்தட்ட ஒரு மாசம் கூட ஆகல. அத்தனையும் எது மிக மிக முக்கியமா இன்னைக்கு தமிழ்நாட்டுல மிக மிக முக்கியமாக்குறது போதையை ஒழிக்கணும். கிட்டத்தட்ட
ஆளுமை திறன் இல்லாமல் தாவேக தற்போது திணறி வருவதால் விரைவில் ஆட்சி களையவும் வாய்ப்பு உள்ளதாக பாஜக தேசிய சிறுபான்மை பிரிவு செயலாளர் வேலூர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். கோவை மலிமிச்சம்பட்டியில் மத நல்லிணக்கத்தின் அடையாளமாக விஸ்வகர்மா சமூக மக்கள் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் பாபுஜி, பாஜக தேசிய சிறுபான்மை பிரிவு செயலாளர் வேலூர் இப்ராஹிம் ஆகிய இருவரும் இணைந்து தீவிர அரசியல் ஆலோசனை நடத்தினர். அப்போது முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அதிமுகவில் ஏற்பட்டுள்ள குழப்பங்கள் மற்றும் எதிர்கால அரசியல் வியூகங்கள் குறித்து விவாதித்தனர். இதன் பின்னர் வேலூர் இப்ராஹிம் செய்தியாளர்களிடம் பேசிய போது, தாவேக அரசு ஆட்சியமைத்த பின் தான் கொடுத்த வாக்குறுதிகளை செயல்படுத்த முடியாமல் திணறி வருவதாக தெரிவித்தார். இது பொதுமக்கள் மத்தியிலும் விவசாயிகள் மத்தியிலும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி உள்ளதாக கூறினார். எனவே ஆளுமை திறன் இல்லாமல் தாவேக தற்போது திணறி வருவதால் விரைவில் ஆட்சி களையவும் வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் விஷயத்துல பாரதிய ஜனதா கட்சி நீதிமன்றங்கள் எதை சொல்லுகிறதோ அதன் அடிப்படையில் எங்களுடைய நிலைப்பாட்டை கடந்த காலத்திலும் அமைச்சிருக்கிறோம், நிகழ்காலத்திலும் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. நீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது, நம்முடைய நாடு சுதந்திரம் பெறுவதற்கு முன்னாளிலிருந்து 100 ஆண்டுகளிலிருந்து 300 ஆண்டுகளிலிருந்து 500 ஆண்டுகளுக்கு முன்னாலிருந்து அங்கு திருப்பரங்குன்றத்தில் மலை உச்சியில் தீபம் ஏற்றப்படுவது தீபத்தூணில் தான். புதுக்கோட்டை அருகே நீர்நிலை புறம்போக்கின் மீது இருந்த பொதுமேடை, அரசு பேருந்து நிறுத்தம் மற்றும் பொது கழிப்பிடம் உள்ளிட்டவற்றை அகற்றியதோடு தனி நபர்களின் ஆக்கிரமிப்புகளையும் ஜேசிபி இயந்திரம் மூலம் வருவாய்த்துறையினர் அகற்றினர். புதுக்கோட்டை மாவட்டம் கொத்தமங்கலம் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சித்துறைக்கு சொந்தமான நீர்நிலை வரத்து வாரி புறம்போக்கு இடங்களை தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்திருப்பதாக சமூக ஆர்வலர்கள் வழக்கு தொடுத்ததை அடுத்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை அடுத்து ஆக்கிரமிப்புகளை அகற்றாத தனிநபர்களின் கட்டிடங்களில் இருந்து ஆக்கிரமிப்புகளை இடித்து அகற்றியதோடு ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் கட்டப்பட்ட ஊராட்சி பொதுமேடை மற்றும் ஊராட்சி பொது கழிப்பிடம் உள்ளிட்டவை ஜேசிபி இயந்திரம் மூலம் இடித்து அகற்றப்பட்டது. பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக இருந்தபோது மேடை, பொது கழிப்பிடம், பேருந்து நிறுத்தம் உள்ளிட்டவை அகற்றப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தை குற்றங்களே இல்லாத முன்மாதிரி மாவட்டமாக மாற்றுவதே தனது இலக்கு என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் காவல் நிலையத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மாவட்ட காவல்துறை சார்பில் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் பங்களிப்புடன் 50 புதிய அதிநவீன கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டன. இந்த 50 சிசிடிவி கேமராக்களின் இயக்கத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார். மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்தை குற்றங்களே இல்லாத முன்மாதிரி மாவட்டமாக மாற்றுவதே தனது இலக்கு என தெரிவித்தார். இதில் வியாபாரி சங்கங்கள், அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். குற்றங்களை முன்னெச்சரிக்கை தடுக்கும் பொருட்டு சிசிடிவி கேமரா பொருத்தும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதன் அடிப்படையில் நம்ம மாவட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை சார்பாக ஊர்காவல் கண்காணிப்பு திட்டம் செயல்படுத்திட்டு வரோம். அதன் மூலமாக ஒவ்வொரு கிராமத்திலும் 2 சிசிடிவி என்ற இலக்கை நாங்கள் அடைந்து வருகிறோம். தற்போது வரை கடந்த வருடம் மட்டும் தோராயமாக 2850 சிசிடிவி கேமராஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதன் ஒரு தருணமாக இன்று குலசேகரம் காவல் எல்லைக்குட்பட்ட பகுதியில் 50 சிசிடிவி கேமராஸ் இன்னைக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தூத்துக்குடியில் பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் பழங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தூத்துக்குடியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நீதிமன்ற வளாகம் முன்பு பொதுமக்களுக்கு நீர், மோர் மற்றும் பழங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மத்திய மாவட்ட செயலாளர் சாமுவேல்ராஜ் தலைமையில் வழக்கறிஞர்கள் அணி அமைப்பாளர்கள் ஜேசுதாஸ் மற்றும் சங்கர நாராயணன் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மத்திய மாவட்ட இணைச் செயலாளர் விஜு, முனியசாமி, முருகன், வாரியார், செந்தில்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேலும் மாமன்ற உறுப்பினர் மந்திரமூர்த்தி மற்றும் ஏராளமான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு சேவை வழங்கினர். மேடவாக்கம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் திடீரென 3 மணி நேரத்திற்கும் மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை மேடவாக்கம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் திடீரென 3 மணி நேரத்திற்கு மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் நேரடியாக மேடவாக்கத்தில் உள்ள மின்வாரிய அலுவலகத்திற்கு சென்றபோது அங்கு பணியில் ஊழியர்கள் யாரும் இல்லாததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதன் காரணமாக நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மேடவாக்கம் காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது. தமிழக அரசு அனைத்து விவசாய கடன்களையும் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் போராட்டம் நடைபெற்றது.
வேலூர் மாவட்டம் சத்வாச்சாரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் மாவட்ட துணைத் தலைவர் சகாதேவன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் லதா ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி வைத்தார். ஆர்ப்பாட்டத்தில் ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளின் விலை உயர்வை உடனடியாக திரும்ப பெற வேண்டும், விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலைக்கு சட்டப்பூர்வ உத்தரவாதம் வழங்க வேண்டும், அனைத்து விவசாய கடன்களையும் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மேலும் ஒன்றிய அரசும் மாநில அரசும் விவசாயிகளின் நலனை பாதுகாக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். விவசாய கருவிகள் பட்டியலிலே சேர்த்து விவசாய கருவிகள் பட்டியல் சேர்த்த பிறகு அந்த விவசாய டிராக்டருக்கு மானியத்துடன் டீசல் வழங்க வேண்டும். டீசலுக்கு போடப்படக்கூடிய வாட் வரி, ஜிஎஸ்டி வரி அனைத்தையும் ரத்து செய்ய வேண்டும். விவசாய டிராக்டர்களுக்கு முழுமையாக மானியத்தோடு நீங்கள் டீசலை வழங்க வேண்டும். பெரம்பலூரில் பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய கோரி விவசாயிகள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்தல் வாக்குறுதியின்படி பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி பெரம்பலூரில் விவசாயிகள் திருவோடு ஏதி நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்று பாசன விவசாயிகள் சங்க மாநில தலைவர் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் பங்கேற்றனர். சிறு மற்றும் குறு விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுமையாகவும், பெரிய விவசாயிகளின் கடனில் 50% தள்ளுபடி செய்வதாக அளிக்கப்பட்ட வாக்குறுதி முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். அரசு அறிவித்துள்ள கடன் தள்ளுபடி பெயரளவிலேயே உள்ளதாகவும் விவசாயிகள் அதிருப்தி தெரிவித்தனர். போராட்டங்களை எதிர்க்கட்சிகளின் தூண்டுதலால் நடத்தப்படுவதாக கூறிய அரசின் நிலைப்பாட்டையும் அவர்கள் கண்டித்தனர். வாக்குறுதியின்படி கடன் தள்ளுபடியை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இல்லையெனில் 15 நாட்களுக்குள் அனைத்து விவசாய அமைப்புகளும் இணைந்து சென்னையில் கோட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர். ஜெயங்கொண்டத்தில் டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்ட பெண்கள் கை குழந்தைகளுடன் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கோட்டியால் கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்ட பெண்கள் கை குழந்தைகளுடன் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவில் மற்றும் பள்ளிக்கு செல்லும் வழியில் டாஸ்மாக் கடை இருப்பதால் பெண்கள், மாணவிகள் பாதிக்கப்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் கடையை அகற்ற பலமுறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என போராட்டக்காரர்கள் வேதனை தெரிவித்தனர். இதையடுத்து டாஸ்மாக் கடை முன்பு திரண்ட பெண்கள் கடையை உடனடியாக மூட வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது கோரிக்கை நிறைவேற்றப்படாவிட்டால் அடுத்த கட்டமாக சாலை மறியல் போராட்டம் நடத்தப்படும் என பெண்கள் எச்சரிக்கை விடுத்தனர். விருதுநகர் அருகே குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தால் அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் குப்பை கிடங்கில் பாலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகள் பிரித்தெடுத்து வெளியே குவித்து வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அது திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியதால் அடர்ந்த புகை பரவி ஜே காலனி மற்றும் அதனை சுற்றியுள்ள குடியிருப்பு பகுதிகள் முழுவதும் புகை மூட்டம் சூழ்ந்தது. தகவல் கொடுத்தும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தரப்பில் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டிய அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் குப்பை கிடங்கில் ஏற்பட்டுள்ள தீயை அணைக்கவும், பொதுமக்களின் பாதிப்பை குறைக்கவும் விரைவாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. பொன்னேரி அருகே உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் பிரபல தனியார் கல்விக் குழுமம் ஆக்கிரமித்து வைத்துள்ள 21 ஏக்கர் அரசு நிலத்தை மீட்க கோரி வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பஞ்சட்டியில் தனியார் கல்வி குழுமம் செயல்பட்டு வருகிறது. இக்குழுமம் அரசுக்கு சொந்தமான சுமார் 21 ஏக்கர் பரப்பளவிலான நிலத்தை ஆக்கிரமித்து தனது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்துள்ளதாகவும், அதனை மீட்டு பொது பயன்பாட்டிற்கு கொண்டுவர வழக்கறிஞர் ராஜா என்பவர் கடந்த 2019ஆம் ஆண்டு பொதுநல வழக்கு தொடர்ந்து உள்ளார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தனியார் கல்வி குழுமம் கட்டுப்பாட்டில் உள்ள அரசு நிலத்தை மீட்க நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக அரசுக்கு உத்தரவிட்டது. அதன் பின்னரும் மாவட்ட நிர்வாகம் அதனை அமல்படுத்த சம்பந்தப்பட்ட தனியார் கல்வி குழுமத்திற்கு சாதகமாக செயல்படுவதற்காக கண்டனம் தெரிவித்து வழக்கறிஞர்கள் பொன்னேரி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்த தவறிய வருவாய் அதிகாரிகளை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்றும், அரசு நிலத்தை உடனடியாக மீட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். சீரான மின் விநியோகம் மற்றும் தடையற்ற குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் தாவலூர் பகுதியில் கடந்த 4 நாட்களாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
குடிநீர் விநியோகத்திற்கான மின் மோட்டார் இயங்க தேவையான மின்சாரம் கிடைக்காததால் குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் திடீரென தாவலூர் சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர். சீரான மின் விநியோகம் மற்றும் தடையற்ற குடிநீர் வழங்க வேண்டும் என அவர்கள் கோஷங்கள் எழுப்பினர். தகவலறிந்து விரைந்து வந்த மின்துறை ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் போராட்டக்காரர்களுடன் நீண்ட நேரமாக பேச்சுவார்த்தை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர். இந்த சாலை மறியல் காரணமாக கும்பகோணம் ஜெயங்கொண்டம் சாலையில் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கணத்தம்பூண்டி நெடுஞ்சாலையில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. திருவண்ணாமலை அருகே கணத்தம்பூண்டி நெடுஞ்சாலையில் பெங்களூருவில் இருந்து புதுச்சேரி நோக்கி சரக்கு ஏற்றிச் சென்ற லாரி எதிர்பாராத விதமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த மேற்கு காவல் நிலைய காவல்துறையினர் விபத்தில் காயமடைந்தவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதன் பின்னர் காவல்துறையினர் அப்பகுதியில் வாகனங்களின் வேகத்தை குறைத்து செல்லும்படி சிக்னல் மூலம் அறிவுறுத்தினர். அப்போது அவ்வழியாக வந்த கார் வேகத்தை குறைக்காமல் சாலையின் ஓரத்தில் நின்றிருந்த காவல்துறை வாகனத்தின் மீது இடிப்பது போல் சென்று முன்னால் சென்ற மற்றொரு வாகனத்தின் மீது மோதி நின்றது. காவல்துறையினர் காரின் ஓட்டுநரை அழைத்த போது காரின் ஓட்டுநர் வாகனத்தை விட்டு ஓடினார். அவரை காவல்துறையினர் விரட்டி பிடிக்க முயன்ற போது சமுத்திரம் ஏரிக்கு சென்று தப்பி ஓடிவிட்டார். தொடர்ந்து காவல்துறையினர் வாகனத்தை சோதனை செய்தபோது வாகனம் முழுவதும் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து காரை கைப்பற்றி காரில் இருந்த பல லட்சம் மதிப்புள்ள ஹான்ஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பள்ளிக்கொண்டா சுங்கச்சாவடி அருகே லாரி ஒன்றில் இருந்த பேட்டரிகள் திடீரென தீப்பற்றி எரிந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை போரூரில் இருந்து மென்பொருள் நிறுவனத்தின் பழைய பேட்டரிகள் மற்றும் மென்பொருள் உதிரி பாகங்களை மறுபயன்பாட்டிற்காக பூனேவுக்கு ஏற்றிச் சென்று கொண்டிருந்தனர். அப்போது வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டா சுங்கச்சாவடி அருகே லாரியில் இருந்த பேட்டரிகள் திடீரென தீப்பற்றி எரிந்தன. இதில் லாரி முழுவதும் தீ பரவியதில் விண்ணை மூட்டும் அளவிற்கு கரும்புகை எழுந்து உள்ளது. இதனால் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் போக்குவரத்து மாற்றம் செய்து வாகனங்கள் இயக்கப்பட்டன. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த பள்ளிக்கொண்டா மற்றும் குடியாத்தம் தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை இணைத்தனர். இந்த விபத்தில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானது. இந்த சம்பவம் குறித்து பள்ளிக்கொண்டா காவல்துறையினர் லாரி ஓட்டுநர் தமிழரசனிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேப்பூர் அருகே பல லட்சம் ரூபாய் மதிப்புடைய சோலார் பேனல்கள் திடீரென தீப்பற்றி எரிந்தன. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே தேப்புடையூரில் உள்ள தனியார் சோலார் மின் உற்பத்தி நிலையத்தின் அருகில் மின் உற்பத்தி நிலையத்திற்கு தேவையான ஆயிரக்கணக்கான புதிய சோலார் பேனல்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. இந்த சோலார் பேனல்கள் திடீரென தீப்பற்றி எரிந்தன. அப்போது அப்பகுதியில் காற்று பலமாக வீசியதால் தீ வேகமாக பரவி ஏராளமான சோலார் பேனல்கள் சேதமடைந்தன. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை இணைத்தனர். இச்சம்பவம் குறித்து வேப்பூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் அருகே நள்ளிரவில் தேசிய நெடுஞ்சாலையில் கார் திடீரென தீப்பிடித்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது. விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கத்தைச் சேர்ந்தவர் சஞ்சரன். இவர் காரில் விழுப்புரம் சென்றுவிட்டு நள்ளிரவில் வீட்டிற்கு திரும்பியுள்ளார். முண்டியம்பாக்கம் சர்க்கரை ஆலை அருகே வந்தபோது காரின் முன்பக்கத்தில் இருந்து புகை வந்து உள்ளது. உடனடியாக காரை விட்டு சந்திரன் கீழே இறங்கிய நிலையில் கார் முழுவதும் தீப்பற்றி எரிய தொடங்கியது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த விக்கிரவாண்டி தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை இணைத்தனர். இதில் கார் முன்பகுதி மற்றும் உட்புறம் முழுவதுமாக எரிந்து சேதமடைந்தது. இந்த தீ விபத்து காரணமாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து விபத்து குறித்து விக்கிரவாண்டி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தலைவாசல் அருகே விவசாய தோட்டத்தில் கட்டியிருந்த ஆடுகள் மர்ம விலங்குகளால் கடித்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் நத்தகரை பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயி கணேசன். இவர் விவசாய தோட்டத்தில் ஆடு மாடுகளை வளர்த்து வருகிறார். ஆடு மாடுகளை மேய்ச்சலுக்கு கொண்டு சென்ற பிறகு அதனை மீண்டும் இரவு கட்டுத்தரையில் கட்டிவிட்டு சென்று உள்ளார். இதன் பின்னர் அதிகாலை விவசாய தோட்டத்தில் கணேசன் வந்து பார்த்தபோது 13 ஆடுகள் மற்றும் 3 கன்றுக்குட்டிகளும் மர்ம விலங்கு கடித்து உயிரிழந்து கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். தகவல் அறிந்து வந்த கால்நடை துறையினர் மர்ம விலங்கு கடித்தது குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறை அருகே உள்ள ராஜராஜேஸ்வரி மாரியம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர்.
மயிலாடுதுறை மாவட்டம் சின்ன அரசூர் கிராமத்தில் ராஜராஜேஸ்வரி மாரியம்மன் கோயில் உள்ளது. இக்கோவிலின் 3ஆம் ஆண்டு தீமிதி திருவிழாவானது காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து சுற்றுவட்டார கிராமங்களுக்கு அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளச் செய்து வீதி உலா காட்சி நடைபெற்றது. அரசூர் விநாயகர் ஆலயத்திலிருந்து காப்பு கட்டி விரதம் இருந்த பக்தர்கள் ஏராளமானோர் சக்தி கரகத்துடன் மேலதாள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர். அங்கு கோவிலின் முன்பு தீக்குழி அருகில் ராஜராஜேஸ்வரி மாரியம்மன் புஷ்ப அலங்காரத்தில் காட்சி கொடுக்க விரதமிருந்த பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். தொடர்ந்து அம்மனுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வாழப்பாடி அருகே கடந்த 3 மாதங்களுக்கு முன் மகளை உயிர் பறித்து சிறைக்கு சென்ற ஜாமீனில் வெளியே வந்த தந்தையை மகனே கல்லால் அடித்து உயிர் பறித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே அத்தனூர்பட்டியைச் சேர்ந்த செல்வம் தன் மகளின் நடத்தையில் சந்தேகமடைந்து கடந்த ஜனவரி மாதம் 28ஆம் தேதி அவரின் உயிரை பறித்து 3 மாதம் சிறைக்கு சென்று ஜாமீனில் வெளிவந்தார். இந்நிலையில் செல்வத்திற்கும் அவரது மகன் ராமனுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அது கைகலப்பாக மாறி உள்ளது. இதில் மகன் தந்தையை கல்லால் தாக்கி உயிர் பறித்து உள்ளார். தொடர்ந்து மகன் தானாக வாழப்பாடி காவல் நிலையத்திற்கு சென்று சரணடைந்தார். இதன் பின்னர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று உடலை கைப்பற்றி உடல் கூராய்விற்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர் மின்வெட்டை கண்டித்து மாகாடு துணை மின் நிலைய அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு துணை மின் நிலைய அலுவலகத்தில் தொடர் மின்வெட்டை கண்டித்து 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த உதவி பொறியாளர் 2 தினங்களில் முழுமையாக மின்வெட்டு ஏற்படாதவாறு நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சார், இது மாங்காடு பகுதியில் இபி ஆஃபீஸில் தொடர்ந்து 27 வார்டு இருக்குது. 27 வார்டில் 8 வார்டு தொடர்ந்து 10 நாளாக கரண்ட்டு நைட்டில் ஆஃப் ஆகுது. குழந்தைங்க பாதிக்குது. இப்போ எல்லாம் வேலை செஞ்சுட்டு வர பொதுமக்கள்லாம் வந்து பாதிக்கப்படுறாங்க. நாங்கள் இதை கேட்டாலும் சரியான பதில் கிடையாது. ஜேயும் ஃபோன் எடுக்கிறது கிடையாது, ஈயும் ஃபோன் எடுக்கிறது கிடையாது. நாங்கள் வந்து கேட்டாலும் ஒரு பொறுப்பான பதில் கிடையாது. இனி வருவது திரையுலக செய்திகள். ஸ்லம்டாக் 33 டெம்பிள் ரோடு திரைப்படத்திற்கு அழகாக இசையமைத்து கொடுத்த இசையமைப்பாளர் ஹர்ஷவர்தன் ராமேஸ்வருக்கு நடிகர் விஜய் சேதுபதி தனது நன்றியை தெரிவித்துள்ளார். பிரபல நடிகர் விஜய் சேதுபதி ஸ்லம்டாக் 33 டெம்பிள் ரோடு என்ற திரைப்படத்தில் நடித்து உள்ளார். இயக்குனர் பூரி ஜெகநாத் இயக்கத்தில் இப்படத்திற்கு இசையமைப்பாளர் ஹர்ஷவர்தன் ராமேஸ்வர் இசையமைத்து உள்ளார். இந்நிலையில் இத்திரைப்படத்தின் டீசர் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் நடிகர் விஜய் சேதுபதி கலந்து கொண்டு பேசிய போது படத்தின் டீசர் இசை மிகவும் அழகாக இருந்தது என்று தெரிவித்தார். பொதுவாக இசையமைப்பாளர் என்றாலே பணி தாமதமாகும் என்ற ட்ரெண்ட் உள்ளது என்றும், ஆனால் அதெல்லாம் தவிர்த்து அழகாக இசையமைத்து கொடுத்ததில் நிறைய சந்தோஷம் என்று கூறினார். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் பயிற்சி போட்டியில் வெஸ்ட் இண்டீஸை வீழ்த்தி இந்திய அணி வெற்றி பெற்று உள்ளது. இங்கிலாந்து மற்றும் வேல்ஸில் 10வது மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் ஜூன் 12ஆம் தேதி முதல் ஜூலை 5ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த தொடருக்கு தயாராவதற்காக அணிகள் பயிற்சி போட்டிகளில் விளையாடி வருகிறது. அந்த வகையில் கார்டிஃபில் நடைபெற்ற பயிற்சி போட்டியில் இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் மோதின. இந்திய அணியின் கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுருக்கு ஓய்வு அளிக்கப்பட்டிருந்ததால் ஸ்மிருதி மந்தனா அணியை வழிநடத்தினார். டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்புக்கு 179 ரன்கள் எடுத்தது. இதில் மிகவும் சிறப்பாக விளையாடிய பாரதி உல்மாலி ரன்கள் எடுத்தார். இதையடுத்து 180 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்புக்கு 153 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் இந்திய அணி 26 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 1,13,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 130 ரூபாய் அதிகரித்து 14,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 1,040 ரூபாய் அதிகரித்து 1,13,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,23,928 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 270 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,70,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச் சந்தைகளில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்குவிலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 3 புள்ளிகள் அதிகரித்து 73,527 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்குவிலை குறியீட்டு எண் நிப்டி 15 புள்ளிகள் அதிகரித்து 23,137 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். தங்கள் அரசின் கடந்த 12 ஆண்டுகால ஆட்சி நம்பிக்கை, வளர்ச்சி மற்றும் பொதுநலனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. பதவியை ராஜினாமா செய்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை. சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அறிவிப்பு. பேரிடர் மேலாண்மைக்காக 1000 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு முன்னெச்சரிக்கையாக வழங்கியுள்ளது. அமைச்சர் செங்கோட்டையன் அறிவிப்பு. மின்வெட்டு தொடர்பாக மின்னகத்தின் மூலமே புகார்கள் பெறப்பட்டு உடனடி நடவடிக்கை எடுத்து வருகிறோம். மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அறிவிப்பு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் உறுதி. பாமக தலைவர் அன்புமணி அறிவிப்பு. தான் விரும்பினால் 2 அல்லது 3 வாரங்கள் குண்டுவீச்சில் ஈடுபட்டால் ஈரானிடம் எதுவுமே மிச்சம் இருக்காது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.